வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பால்கோவா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 லிட்டர் பாலை அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்ல லேசான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் நல்ல கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 லிட்டர் பாலையும் நம்ம காய்ச்சிக்கலாம். காய்ச்சி அது பொங்கி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது நல்லா சுண்டணும். இப்போ 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு சிம்மில் வச்சாவே அரை மணி நேரம் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துக்கலாம். இது 1 லிட்டர் பாலுங்கிறனால நான் 200 கிராம் சுகர் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட நம்ம பால்கோவா மட்டும் பண்ணலைங்க, நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்க போகிறோம். நான் நாளைக்கு அல்வா பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த கண்டென்ஸ்டு மில்க் எல்லா ஸ்வீட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாயாசத்துக்கு, அது பருப்பு பாயாசம் அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் போல் நான் சுகர் சேர்த்துருக்கேன். அந்த 200 கிராம் சுகரும் ஒன்றா சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வந்த உடனே நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்க் அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. பால்கோவாவோட முந்தின ஸ்டேஜ் தான் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு. இதில் கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு அல்வா பண்ணும்போது அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு செமி சாலிடாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு திரும்ப சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் சொல்லியிருந்தேன். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மேலும் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான அளவு தாங்க. இப்போது கிட்டத்தட்ட நான் 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சுகரு. இப்போ பாருங்கள், இதுதான் சரியான பதம் உங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம கெட்டி ஆக்கக்கூடாது, அது ரொம்ப ஸ்டிக்கியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாகவும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஊற்றி வைக்கும்போதே குட்டி குட்டி பவுலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுத்த ஒரு விலைக்கு தாங்க ஆகும். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப பால்கோவானா எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பால் ஒரு வேளை எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துங்க. என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.